தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். திருச்சபை மக்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன் சர்வீஸிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த நேரலை ஆராதனையிலே தேசத்தின் எந்த பகுதியிலிருந்து எந்த இடத்திலிருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஷலோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த உங்களை நான் அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை தம்முடைய வல்லமையை அவர் நடத்தும்படியாக இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நேராக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் சேர்ந்து இந்த வேளையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நீங்கள் குடும்பமாக நீங்கள் சேர்ந்து கூடி வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனிநபராக இந்த நேரலையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த பரிசுத்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட இடப்படும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க நம்ம முழு இறுதியத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் அவரை தேட இந்த ஆராதனையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக இந்த வெள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே glory to God கடந்து வந்திருக்கிறது. பிரியமானவனே, அவருடைய பிரசன்னம் நம்ம நடுவில் நிறைவாயிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே அளவில்லாமல் இருக்கிறது. அந்த பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. தகப்பனே, தந்தையே, நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் தகப்பனே, தந்தையே, நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் சொல்லுவோமா? அவரை வரவேற்போமா? தகப்பனே, தந்தையே, நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் தகப்பனே, தந்தையே, நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் சொல்லுங்க. நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடும் இந்த கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise God, hallelujah, 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 hallelujah. பிதாவே, இந்த ஆராதனை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு பகுதியின் ஆவிக்குள்ளாக உம்முடைய ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் இடப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். இந்த பாடல் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படி உங்களை வாஞ்சியோடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தரை பாடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியா நாம் மௌனமாக அல்ல, ஒருவேளை நாங்கள் பாடுகிறதை நீங்கள் கேட்கிறவர்களாக அல்ல, நாம் எந்த இடத்துல நாம் கூடி இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசனம் நம்மை ஒருமுகப்படுத்திருக்கிறபடியினால் நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. சேர்ந்து நாம் பாடலாமா? Praise God, Jesus, hallelujah, hallelujah. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன், பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை துதியுங்கள், தம்புருடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். சேர்ந்து பாடுங்க. ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன். சந்தோஷமா அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், சூரியனே சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள், ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள், பெரியவரே பெருபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள், ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினா துதியுங்கள், தூத
பரிசுத்தர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நம் ராஜனை துதியுங்கள். நம் இயேசுவை துதியுங்கள். நம் மகிபானை துதியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya 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 ஹalleluya. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ராஜாதி ராஜன் நாம் இயேசு ராஜன். அவர் நமக்கு ஜெய கிறிஸ்துவாக அவர் முன் செல்லுகிறபடியால், அவரை நம்மை முன் சென்று அவர் நம்மை நடத்துகிறபடியினால், நாட்களே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆவிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார். ஆமாம், அந்த தேவனை தேவனில் பாடி நாம் தேவனை நாம் உயர்த்துவோமா? சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பனுக்கே அதை அறிந்து அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடும். பழைய ஒரு பாடல், ஒரு அர்த்தமுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு பாடல். பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் காட். ஜெய கீதங்கள் நாம் இதுவரை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட் ஜீசஸ். இந்த நேரலைக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பாடி ஆராதிக்க உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் அழைக்கிறேன். சேர்ந்து நாம் பாடலாம். ஜீசஸ். சேனைய தேவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தேவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பனுக்கே அதை அறிந்தே அகமகிழ்வோம். அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறப்பேன், திக்கற்றோரா விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறப்பேன், திக்கற்றோரா விட்டுவிடே. என்றுரைத்து தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். பாடுங்க. ஜெயமாக ஜெய கிறிஸ்து. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்டே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். மெய்ப்பனில்லாத மெய்ப்பன் என்றாள். இந்த சத்தம் பின்சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார். இன்ப
ஜெயமாக நடத்திடுவார். சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, அவன் நாம் மத்திப்பே. ஜெயம் அல்லேலூயா, அவன் நாம் மத்திப்பே. சத்துருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்துருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். விடுதலையோடு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். மகிழ்ச்சியோடு ஆராதிப்போமா? ஆமென். ஜெயமாய் நடத்துகிற ஜெய கிறிஸ்து ஆராதனையிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக சேர்ந்து பாடுவோமே. ஓ ஜெய கீதங்கள் ஜெயம் அல்லேலூயா, அவன் நாமத்திற்கே. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரியவர்களே, தேவனில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஓ we are in his presence. நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தரோட பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இது கர்த்தருடைய நாள். ஓ இது கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த உயிர்த்தலின் ஆராதனையிலே ஓ கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆக கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ். இத்தனை பேர் இந்த வேலையில நாம் சொல்ல முடியும், நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், அன்பு கூற நான் வந்திருக்கிறேன், என்னுடைய யெகோவா தேவனே. துதிக்க நான் வந்திருக்கிறேன், தொழுது கொள்ள நான் வந்திருக்கிறேன். அந்த தூயாதி தூயவரே, இந்த இயேசு ராஜனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்றோமே. இந்த அலங்கார வாசலில் வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, இதோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதோ அவருடைய நன்மையினாலே நம்ம நிரப்புகிற இடத்திற்கு ஓ கடந்து வந்திருக்கிற என் அருமைக்குரியவர்களே, நம் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம அவரை ஆராதிப்போமா. அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையா நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுவோமா? ஜீசஸ். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. பாடுங்க. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம். எஸ், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். எஸ், சந்தோஷத்தோடு ஆராதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். தூயவரே இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாற்றிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லுங்க. ஓ, ஆராதிக்க வந்தோம். எஸ், யெகோவா தேவன் மகிமைப்படுவாராம். சர்வ வல்லமுடையவர் உங்கள் நடுவிலே திரும்பவும் சொல்லுவோமே. ஆமென். எஸ், ஜீசஸ். ஓ, நன்றி செலுத்துவோமே நாங்கள் நன்மை செய்தவர்க்கே. பாடுங்க. நாங்கள் நன்மை செய்தவர்க்கே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம். ஓ, எஸ். தூயவரே இயேசுவையே ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். எஸ் லார்ட். தூயவரே இயேசுவையே மறுபடியும் ஆராதிக்கு அன்பு கூற வந்தோம். ஆராதிங்க எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இதோ அபிஷேகநாதர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். திரும்ப ஆராதிக்க. ஓ, இந்த இடத்துல நீங்கள் ஆராதனை கலந்து கொண்டிருந்தாலும் எஸ், அறியாத ஒருவரா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவருக்கே ஆராதிக்க. ஆராதிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆராதிக்கிற உங்கள் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறார். அந்நிய பாஷையிலே ஆராதிக்க. எஸ். தூயவரே இயேசுவையே சொல்லுவோமே. ஆராதிக்க. Rebakadaralle shanandara banara, Rebakadaralle shanandara, Ekabadarala re, Rebakadaralle shanandara bakadaralle remoloi, Shekadarala re.
ஆராதிக்க வந்தோம். பரிசுத்தாவியானவர் இடைப்படுவேரா. ஆராதிக்க வந்தோம். உண்மையான கர்த்தராவிக்குள்ளாக ஆராதிங்க. எஸ், நல்ல உற்சாகமா நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். எஸ், ஆமென். சிறைச்சாலையில் இறங்கின அந்த வல்லமா, பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் போது இறங்கின அந்த வல்லமா இப்பொழுது நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ், விடுதலையோடு ஆராதித்து ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை துதியுங்கள். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே, எங்கள் 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 தூயாதியே சுவையே, எங்கள் தூயவரே சுவையே, எங்கள் தூயவரே சுவையே, எங்கள் தூயவரே சுவையே, எங்கள் தூயவரே சுவையே. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ரிபகதரலரபஷனந்தரமகதரலரலமா ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ரிபகதரலரபஷனந்தரமகதரலரலமா உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீர் நல்லவர். புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சொல்லுங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எனக்கு உயிருள்ளவரை ஆராதிப்போம். Let's worship him. எனக்கு Jesus புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேண்டும். பாரில் எனக்கு சொல்லுங்க. அப்படியே let's feel his presence. இந்த பிரசன்னத்தை உணர்ந்து பாரில். Amen. What a mighty God we serve. சொல்லுவோமே. பாரில் எனக்கு
all glory. We worship you, Father. தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் You are the Lord God to worship. You are alone to be praised. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே அதற்குரியவர். எங்கள் நாயகரே, எங்கள் ஆராதனையின் நாயகனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமுடையவரே, தேவாதி தேவனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, எங்கள் மன்னாதி மன்னரே, எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் சர்வ சிருஷ்டிகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We bow down before you, Lord. உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவா, நீர் ஒருவரே உயர்ந்தவோ, நீர் ஒருவரே மேலானவர், நீர் ஒருவரே மேலானவர், நீர் ஒருவரே மேலானவர். வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்தவர், எங்கள் நடுவிலே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உம்மை நாங்கள் இன்னும் வரவேற்கிறோம். இன்னும் நீர் எங்கள் நடுவில் இடப்படுவீராக. ஒரு மறுரூபமான ஒரு அனுபவம் ஓ எங்கள் நடுவில் நிறைவாய் கடந்து வர நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. Lord, we welcome you, Holy Spirit. Thy we welcome you, Lord. Thy we welcome you. வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே நாம் அவரை வரவேற்போம். இந்த ஆராதனையில் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த என்னோட உள்ளத்துல வாங்கப்பா, எங்க உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்துல வந்து நீர் வாசம் பண்ணுவீராக. நீர் எங்களை நடத்தும்படி நீர் எங்கள் உள்ளத்துல நீர் இறங்கி வாரும். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். சொல்லலாம் எல்லாரும் ஒரே மனமாய், ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். எல்லாரும் திரும்ப சேர்ந்து ஒரே மனமாய் வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா,
மூட்டும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். இன்னும் முறை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டுங்க, ஆட்கொண்டே ஆட்கொள்ளும், ஆட்கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் நீர் அபிஷேகம் பண்ணுவீரான். எஸ், திரும்ப திரும்ப கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆவியிலே நிறைந்து கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த வேளையில் ஓ, நுகங்களை முறிக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. Right now, Lord Father, heal in the name of Jesus. இந்த வேளையில் ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை அனல் மூட்டும் போது, அவர்களை அபிஷேகம் பண்ணும் போது, ஓ நீர் அவர்களை ஆண்டவர் வல்லமையா நீர் ஆட்கொள்ளுகிற வேளையிலே அவருடைய பலவீனங்களில் இருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குவீராக. அவருடைய வியாதியில் இருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கும். ஓ, அவருடைய பிரச்சனையில் இருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குவீராக. அவருடைய சோர்வில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஓ, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுடைய பிடியில் இருந்து அவரை விடுதலை ஆக்குவீராக. பிசாசுடைய கட்டில் இருந்து அவரை விடுதலை ஆக்குவீராக. சத்துருடைய கிரியில் இருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குவீராக. எல்லா பில்லி சூனிய கட்டில் இருந்து நீர் அவரை விடுதலை ஆக்குவீராக. அந்த கார கிரியில் இருந்து நீர் இப்பொழுது அவர்களை விடுதலை ஆக்குவீராக. கடல் பாரத்திலிருந்து நீர் அவரை விடுதலை ஆக்குவீராக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை செல்வத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஓ, திருமணமாகாத இருக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி இப்பொழுது ஆட்கொள்ளுகிற வேளையிலே, அபிஷேகம் பண்ணுகிற வேளையிலே, அனல் மூட்டுகிற வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவீராக, இடப்படுவீராக. ஆட்கொள்ளும். எஸ், கர்த்தர் இடப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்மையானதை அவர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில பெற்றுக்கொள் மகனே, இந்த வேளை பெற்றுக்கொள் மகளே. எஸ், ஆமென். துமையா அனல் மூட்டும். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். அற்புதத்தை பெற்றுக்கொள். Right now, receive the miracle from God. Yes, Jesus, the Lord of Lords, the God of Almighty, is doing a miracle right now in your life. He personally is touching you right now. Oh, yes. இப்பொழுதே சத்துருடைய பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். சத்துருடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நன்றி பலிகளோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் மகனே, மகளே. எஸ், ஆட்கொள்ளும் ஐயா, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். கரங்களை தட்டி ஓ, ஆண்டவரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் துதி ஆராதனையும் பாதம் வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
காலை ஆராதனையிலே யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, கிறிஸ்து குடும்ப ஆராதனை மையத்தின் இந்த பரிசுத்த ஆராதனையிலே இணைந்து கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் பாடி ஆராதித்து ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே மகிமைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகள், கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் மறவாமல் நீங்கள் சாட்சியாக சபையின் நடுவிலே பகிர்ந்து கொள்ளும்படி, உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து நமது ஊழியங்களுக்காக, லிவிங் மினிஸ்ட்ரீஸ்க்காக தொடர்ந்து செபியுங்கள். லிவிங் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் செபியுங்கள். ஊழியங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில், இந்த லாக்டவுன் காலங்களில் சில ஊழியங்களை நாம் செய்ய முடியாமல் அவைகளை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த ஊழியங்களை இனி வரும் நாட்கள் கர்த்தர் நமக்கு நடத்தும்படியாக, தொடங்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக உங்கள் செபங்களிலே நீங்கள் செபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபையின் மூலமாக நடத்தப்படுகிற ஆராதனைகளை பங்கெடுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. என் அன்புக்குரியவர்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் வெளிப்பட்டது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. கடந்து வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபங்களை கர்த்தர் நடத்தினார். சனிக்கிழமை நேற்று நடந்ததான சங்கிலி ஜெபத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நடந்ததான இந்த சங்கிலி ஜெபத்தை கர்த்தர் நடத்தி தந்தபடியால் ஜெபித்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் மாறு நாம் சபையிலே வந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க நீங்கள் செபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை ஆராதனை உண்டு. அதில் விசுவாச மக்கள் நாம் வாஞ்சியோடு நாம் குடும்பமாக நாம் வருவோம். வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லுகிறது போல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் ஆராதனைக்கு போகிறவர்களாக நாம் இருந்து விடாதபடிக்கு, இந்த நாட்கள் நாம் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தக்கூடாதபடி தடை நமக்கு போடப்பட்டிருக்கும் போது நாம் எப்பொழுது நாம் சபையில் வந்து நாம் ஆராதிக்க முடியும்? ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக வார நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வாரத்தில் ஒரு நாள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் அனுதினமும் சபையார் கூடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் வாரத்தில் ஒரு நாள் நாம் சபையில் நாம் கூட வேண்டும். அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, அது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும், திங்கட்கிழமையாக இருந்தாலும், அவை செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும், அவை புதன்கிழமையாக இருந்தாலும், அவை வியாழக்கிழமையாக இருந்தாலும்,
அவை வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அவை சனிக்கிழமையாக இருந்தாலும் சபையிலே நாம் கூடுகிற அந்த அனுபவம், கர்த்தரை ஆராதிக்க சபையிலே கூடி வருகிற அந்த அனுபவத்திற்குள் நாம் வருவோம் என்றால் கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாக உயர்த்தி அவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆகவே செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனையிலே நாம் கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது வேலை நாளாக இருந்தாலும் நீங்கள் மற்ற எல்லா நாட்களும் உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்கள் பார்க்கிறதுனாலே செவ்வாய்க்கிழமை மாலை சில மணி நேரங்கள் நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வேலையிலே நீங்கள் பர்மிஷன் எடுத்துக்கொண்டு பர்மிஷன் கேட்டு ஆராதனையில் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நமக்கு செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 6:30 நமக்கு இந்த ஆராதனை துவங்கும். சரியான நேரத்தில் மாலை கூட்டம் நமக்கு முடிவடைகிறது. ஆகவே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற நம்முடைய சபை விசுவாச மக்கள், ஒருவேளை இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய மக்கள், விசுவாச மக்கள், நீங்கள் வேறு எந்த திருச்சபைக்கும் போகாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவ குடும்ப ஆராதனை மையம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் வந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையிலே பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவாராக. இன்னுமாக இந்த வாரங்களிலே தங்கள் திருமண நாள், பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டிலே மேன்மையான அனுபவத்திற்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரலை ஆராதனை நமக்கு யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் நமக்கு ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய மக்கள், நீங்கள் ஃபேஸ்புக்கிலே லிவிங் மினிஸ்ட்ரீஸ் என்று நீங்கள் டைப் செய்வீர்கள் என்றால் அதில் நீங்கள் அதை பார்க்க முடியும். அதை நீங்கள் ஃபேஸ்புக்கிலே நீங்கள் அந்த லிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ளும்படி நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்பி அதில் இணைந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ஊழியத்து குறித்த காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யூடியூப்லையும் லிவிங் மினிஸ்ட்ரீஸ் என்று நீங்கள் டைப் செய்வீர்கள் என்றால் அதிலே நம்முடைய ஊழியத்திலே நீங்கள் பங்கெடுக்க முடியும். அதிலும் அந்த சப்ஸ்கிரைபை நீங்கள் செய்து கொண்டு அந்த பட்டனை நீங்கள் அழுத்திக் கொள்வீர்கள் என்றால் சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் நீங்கள் அதில் பங்கெடுக்க அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே விசுவாச மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேசத்தின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்றால், இணைந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் இதில் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். இன்னும் எங்களுடைய ஊழியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ட்விட்டரிலும் இன்ஸ்டாகிராமிலும் லிவிங் மினிஸ்ட்ரீஸ் என்று நீங்கள் டைப் செய்யும்போது அதில் வருகிற காரியங்களை நீங்கள் அறிந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் நம்முடைய ஊழியங்களை குறித்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுடைய மொபைலில், யூடியூப்லே, ஃபேஸ்புக்கில் அந்த லிங்கில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப்ஸ் பண்ண அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் அதனால் மகிமைப்படட்டும். என் அன்புக்குரியவர்களே, இதுவெல்லே நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்த இருக்கிறோம். காணிக்கையை நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காணிக்கை பையிலேயோ இல்லாவிட்டால் நீங்கள் அதிலே போடுகிற அந்த இடத்திலே உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். இந்த அறிவிப்பு சொல்லி கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய தசம பாகங்களாக இருக்கட்டும், விசேஷித்த காணிக்கைகளாக இருந்தாலும் எல்லாவற்றும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள். சபை நடுவிலே ஆலயத்தில் நீங்கள் வந்து சபையில் ஆராதிக்க வரும் பொழுது உங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஒருவேளை உங்களோட காணிக்கைகளை கூகுள் பே மூலமாக, பேடிஎம் மூலமாக, ஃபோன்பே மூலமாக நீங்கள் செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் 9884957727 இந்த எண்ணிற்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். அனுப்பும் பொழுது அந்த நோட்டிலே நீங்கள் எதற்காக நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்பதை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே
நாங்கள் சொல்லி நாங்கள் அவைகளை வைத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் அறிந்தவர்கள், ஜனவரி 1 நியூ இயர் ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 24 வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினபடியே அவர் இந்த நாள் மட்டும் அவர் உண்மையுள்ளவராக இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். 1 வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு அவர் இடைப்பட்டது. கர்த்தராகிய நான் அவளுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார் என்று அவர் நம்மோடு இடைப்பட்டார். கடந்த நாட்காலங்களிலே அவர் எப்படிப்பட்டவராக அவர் இருந்து நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசினார். அவர் நம்மளை ஒரு தோட்டமாக அவர் நம்மளை பார்க்கிற தேவனாக இருந்து நம்மளை ஒரு தோட்டமாக அவர் நம்மளை பார்த்து இந்த தோட்டத்திலே வருகிற அந்த வாசனையும், அந்த தோட்டத்தில் உண்டாகிற கனியும், அந்த தோட்டத்தில் இருக்கிறதான அந்த நிழலையும் அவர் நேசித்து அவர்களுக்கு தேவனாக அவர் இருந்து அவர்கள் நடுவிலே அதிபதியாயிருப்பார் என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட அந்த வாக்கு தத்தத்தில் தாவீது என்கின்ற தேவ மனுஷனை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட திட்டவட்டமாக தெளிவாக பேசினார். ஏன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லும்போது தாவீதை இங்கே கொண்டு வந்தார் என்பதை குறித்து கடந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த நாளிலும் அந்த வாக்குத்தத்த வார்த்தையிலே மீதியான வார்த்தையை இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வாசித்த அந்த வசனத்திற்கு நேராக நாம் வரும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். இன்றைய செய்தியின் தலைப்பு அதிபதியாய் இருப்பார். அதிபதியாய் இருப்பார். ஆங்கிலத்தில் he will be a prince. அதிபதியாய் இருப்பார். he will be a prince. என் அன்புக்குரியவர்களே, அதிபதி என்று சொல்லும்போது ஒரு அதிகாரம் உடையவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்தவர், எல்லாம் அவருக்கு கீழாக செயல்படக்கூடியவைகள், எல்லாவற்றையும் ஆண்டு அதை சரியாய் நடத்துகிறவர் அதிபதி. Prince. அதை குறித்து நாம் இந்த காலவளை நாம் பார்க்கும்போது என் அன்புக்குரியவர்களே, அதிபதி என்ற அந்த வார்த்தை எபிரேய பாஷையை நாம் பார்க்கும்போது நாசி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் an exalted one, an exalted, உதாரணத்திற்கு ஒரு ராஜா இல்லை என்றால் ஒரு ஷேக், இவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் உலகத்தின் துபாயோ இல்லாவிட்டால் சவுதி அரேபியாவோ, இந்த தேசங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே ஷேக்குகளை நாம் பார்க்க முடியும். அவர்கள் யார்? அவர்கள்
தேசத்திலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள். இங்கிலாந்து தேசத்தினுடைய ராணி அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேசத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள். இன்னும் சில தேசங்களிலே கிங், ராஜாக்கள் இருக்கிறார். அவர்கள் யார்? தேசத்திலே உயர்ந்தவர்கள். ஒரு ராஜா நம்முடைய தேசத்திற்கு வரும்போது, ஒரு ஷேக் நம்முடைய தேசத்தில் விசிட் பண்ண வரும்போது, உலகத்தில் மக்கள் எப்படி எக்ஸைட் ஆகிறார்களோ, எப்படி பிரமித்து பார்க்கிறார்களோ, அதுதான் அந்த பிரின்ஸினுடைய ஒரு தன்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ ஒரு அதிபதி என்று சொல்லும்போது அவர்கள் பிரமிக்கத்தக்கவர்கள், பிரமிப்பூட்டுகிறவர்கள். அதிபதி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் அப்பன் இயேசு உங்கள் நடுவில் அதிபதியாயிருக்கிறார் என்று. இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிரத்யட்சமாய் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே, உங்கள் நடுவில் உங்களுக்கு முன்பாக என் அப்பன் இயேசு பிரத்யட்சமாக அவர் வெளிப்படுவார் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி நீங்கள் அவரை பார்ப்பீர்கள்? ஒரு பிரமிப்பு உண்டாகும் அல்லவா? எக்ஸால்ட் ஒன் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர் தான் அவர் உங்கள் நடுவிலே இந்த ஆண்டு அதிபதியாக இருப்பேன் என்ற ஒரு வாக்கு பண்ணியிருக்காரா? ஒரு வாக்கு பண்ணியிருக்காரா? அவர் உங்களுக்கு தலைவராயிருந்து அவர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு தலைவர். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த ஒரு மோசேயை தலைவனாக ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு வழிநடத்தும்படியாக ஒரு தலைவனாக ஒரு மோசேயை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்தது போல இந்த 2022ஆம் ஆண்டிலே உங்களை நடத்தி செல்லும்படியாக என் அப்பன் இயேசுவை உங்களுக்கு ஒரு தலைவனாக என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்ற ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறா. ஆம்பிரியமானவர்களே, பிரமிக்கத்தக்க செய்கிற காரியங்களை நமக்கு பிரமிப்பை ஊற்றுகிறவர், நமக்கு பிரமிப்பை செய்கிறவர் என் அப்பன் இயேசு உங்கள் நடுவில் அவர் அதிபதியாக இருக்கிறார் என்று இந்த கால்வெளி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படியானால் அந்த அதிபதியினுடைய வேலை என்ன? அவர் உங்களை நடத்த போகிறார், அவர் எப்படி உங்கள் நடுவிலே என் அப்பன் இயேசு இருக்க போகிறார் என்பதை இந்த வேளையில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம், நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வரும்போது அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். அந்த பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த ஒளிதான் என் அப்பன் இயேசு உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து
எபிரேய பாஷையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நாசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நாசா என்ற அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்படுகிறது. அந்த விதமாக தான் அவர் உங்களுக்கு அதிபதியாக அவர் இருக்கிறார் என்று இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். முதலாவது டு லிஃப்ட், டு லிஃப்ட். இரண்டாவது டு கேரி. மூன்றாவது டு டேக் அவே. இந்த 3 அனுபவங்களிலே என் அப்பன் இயேசு உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை தூக்கி வைக்க, உங்களை சுமந்து செல்ல, உங்களை எடுத்துக்கொள்ளுக அவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் தாசனாகிய தாவீது உங்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அர்த்தம், இந்த ஆண்டு முழுவதும் என் அப்பன் இயேசு தாவீதின் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை, என் பிள்ளைகளை, என் மக்களை இந்த ஆண்டிலே தூக்கி நடத்துவேன், அவர்களை சுமந்து செல்லுவேன், அவர்களை நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று இந்த காலவெல்லை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் அதிபதியினுடைய வேலையாயிருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் அங்கே நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 7 verses 17. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நோவாவை அழைத்து, நீ ஒரு பேழை உண்டு பண்ணி அதிலே என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட, என்னால் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றிலும் ஜோடு ஜோடாக நீர் அந்த பேழையிலே நீர் சேர்த்து, நீயும் உன் குடும்பமும் அந்த பேழைக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்தவுடன் அந்த பேழையிலே உங்களை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். அப்பொழுது தேசத்திலே மழையை நான் வர்ஷிக்க பண்ணி, அந்த மழையினால் இந்த தேசத்தை நான் அழிப்பேன் என்று நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட போது, அதன்படியே நோவா செய்த அந்த நேரத்தில், நோவா அதை செய்து முடித்த பிறகு, நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் அதற்குள்ளாக பிரவேசித்த உடனே 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் நாம் வாசித்த அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஜலப்பிரளயம் 40 நாள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று என்று வேதம் வாசிக்கிறோம். அது பூமிக்கு மேல் மிதந்ததாம். ஜலம் பெருக 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 பேழை நகர ஆரம்பித்தது, போக ஆரம்பித்தது. போக போக போக, நாட்கள் போக 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 அது பூமிக்கு மேல் மிதந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பூமிக்கு மேல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பூமிக்கு மேலாக அந்த பேழை மிதந்தது என்று வேதம் சொல்லுகிறது. It's lift up. It's lift up. அந்த பேழை பூமிக்கு மேல், lift up on earth, மிதந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அனுபவம் எதை நமக்கு காண்பிக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர், என் அப்பன் இயேசு இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு அதிபதியாய், அவர் உங்களோடு கூட அவர் எப்படி அவர் உங்களை நடத்துவாராம், எப்படி இந்த பேழை ஜலத்தின் மேல் இருந்ததோ அது போல இந்த ஆண்டு முழுவதும்
என் தேவனாகிய கர்த்தர், என் அப்பன் இயேசு உங்களை தூக்கி வைத்து அவர் உங்களை நடத்துவார். ஜலம் போல அழிவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். ஜலம் போன்ற ஒரு அழிவு நம்முடைய தேசத்தில் உலகெங்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி என்று ஒன்று வந்ததல்லவா? சுனாமினால் எத்தனை தேசங்கள் அழிந்தது, எத்தனை மக்கள் மாண்டு போனார்கள். அதற்கு பிறகு நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் எத்தனை வெள்ளங்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 31ஆம் தேதி 30 தேதி 31 தேதிகளே என்ன மழை. இந்த ஜலம் பெருகும் போது நம்முடைய பட்டணம் மூழ்கும் நிலைக்கு கடந்து போனது அல்லவா? யோசிச்சு பாருங்க. அது போல ஒரு அழிவு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு நேரிடலாம், நேரடிக்க சம்பவிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே அவைகள் சம்பவிக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வேலையிலே அவை சம்பவிக்கலாம், ஒருவேளை நீங்கள் வெளியே இருக்கும்போது அவைகள் உங்களுக்கு சம்பவிக்கலாம். அழிவு போன்ற ஒரு காரியம் உங்களை அழித்துவிட, உங்களை நிர்மூலமாக்கிவிட உங்களுக்கு அப்படிப்பட்ட அழிவுக்கான காரணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அந்த நேரத்தில் என் ஆண்டவர், என் அப்பன் இயேசு உங்களுக்கு அதிபதியாக அவரை உங்களை தூக்கி, எப்படி இந்த ஜலம் பெருக பெருக பேலை பூமிக்கு மேலே மிதந்ததோ அது போல உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளுகிற அழிவுக்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிற பாதைகளிலே என் அப்பன் இயேசு உங்கள் நடுவிலே அதிபதியாயிருந்து உங்களை தூக்கி உங்களை நிறுத்தி நீங்கள் கடந்து போகும்படியாக அவர் உங்களை நடத்துவார். ஜலம் ஒன்றும் உங்களை செய்யாது. ஜலம் போன்ற அழிவு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நேரிட்டாலும் அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை அழித்து விடாது என்று இந்த கால்வெளி கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். கடனாலே குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, படிக்க முடியலையே என்ற ஒரு சூழ்நிலை, வேலை இல்லையே என்ற ஒரு சூழ்நிலை, இருந்த வேலையும் போய்விடும் போல இருக்கிறதே என்ற அந்த சூழ்நிலையில், திருமணமாக்கலையே சூழ்நிலை, ஒருவேளை திருமணம் முடித்து இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற சூழ்நிலையில, எந்த நிலையில ஒரு அழிவுக்கு நேராக நீங்கள் போகிறது போல நீங்கள் உணர்கிறீர்களோ, அது உங்களுக்கு ஒரு அழிவை போல உங்களுக்கு தென்படுகிறதோ, இதுதான் என்னோட வாழ்க்கையின் முடிவா, எனக்கு பிள்ளையே பெருக்காதா, எனக்கு திருமணமே ஆகாதா, எனக்கு ஒரு வேலையே கிடைக்காதா, எனக்கு ஒரு வருமானம் எனக்கு உண்டாகாதா, என்னோட தொழில் இப்படிதான் இருக்குமா, என்னுடைய வியாபாரம் இப்படிதான் இருக்குமா, என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, என்னோட குடும்பம் இப்படிதான் இருக்குமா, என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்களா, என் கணவன் இப்படிதான் இருப்பாரா, என் மனைவி இப்படிதான் இருப்பார்களா என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் மேலே வர முடியாதபடிக்கு நான் இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை என் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டு நீங்கள் தொடங்கி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் உங்களை இந்த விதமாக உங்களை மேற்கொண்டு அழிவுக்கு நேராக நடத்துகிறது போல உங்களுக்கு தென்பட்டால், கர்த்தர் ஆவியானவர் இந்த காலவல்ல இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உங்களோடு கூட அவர் பேசுகிறார். ஜலம் பெருக பெருக அந்த பேலை எப்படி பூமிக்கு மேல் வந்ததோ அது போல உங்களோட வாழ்க்கையில அழிவு வரும்போது, அழிவு நேரிடுகிறது போல இருக்கும்போது என் ஆண்டவர் உங்களை மேலே He will lift up you up. He will lift up you up. He will lift up you up.
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிபதியாய் as a prince, when I rule my people, when I lead my people, I will lift them up. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆளுகை செய்யும் போது, நான் அவர்களை நடத்தும் போது அவர்களை நான் தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிவு வரும்போது அவர் உங்களை தூக்கி விடுவாராம். கரங்களை தட்டி அவருக்கு நாம் ஒரு மகிமையை செலுத்தலாமே. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரியாத காரியங்கள் உங்களுக்கு பின்னாக இருந்து ஒரு அழிவுக்கு நேராக உங்களை கொண்டு போகிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிபதியாய் அவர்கள் நடுவிலே அவர்களை தூக்கி விடுவேன், தூக்கி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He will lift up you up. ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்கள், என்னை தூக்கிவிட யாரும் இல்லை. இன்னும் நான் அந்த ஆழத்திற்குள்ளே நான் மூழ்கி போய்கொண்டே இருக்கிறேன். என்னால் மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். கடந்த ஆண்டை போலதான் இந்த ஆண்டும் எனக்கு தொடக்கம் காணப்படுகிறது. எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. எனக்கு இருக்கிற வேலையும் எப்பொழுது எனக்கு போய்விடுமோ என்ற ஒரு பயம். அழிந்து விடுவேனோ, என் நிமித்தம் என் குடும்பம் அழிந்து விடுமோ என்ற யோசனையில போய் கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, அழிவு இல்லை இந்த ஆண்டில உங்களுக்கு. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவு வரும்போது என் மக்களை நான், என் பிள்ளைகளை தூக்கி விடுவேன். யோசேப்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். யோசேப்பை சகோதரர்களாலே அந்த குழியில போட்டபோது கூப்பிடுகிறார் யோசேப்பு. சகோதரர்களை அழைக்கிறார், என்னை தூக்கி விடுங்கள், என்னை காப்பாற்றி விடுங்கள், நான் எங்கே ஆகிலும் போய் விடுகிறேன். உங்கள் முன்பாக நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கு இடையூறாக நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கு தடையாக நான் இருக்க மாட்டேன். சகோதரர்கள் அழைக்கிறார், என்னை தூக்கி விடுங்க, என்னை தூக்கி விட்டுருங்க, இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி விட்டுருங்கன்னு கூப்பிடும்போது, அந்த இடத்துல யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவன் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே சகோதரர்களுக்குள்ளாக ஒருவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். அவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு சகோதரனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி வந்து தூக்கிவிடும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை அந்த குழியிலிருந்து, அந்த அழிவிலிருந்து தூக்கி விடுவார் என்றான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அழிவுக்கு நேராக, அழிவு பாதைக்கு நேராக நீ போய்கொண்டிருப்பாய் என்றால், ஒருவேளை அழிவு உன்னை அழிக்கும் என்றால், நீ போய்கொண்டிருக்கிற காரியத்தில், நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அழிவு உன்னை அழித்து விடும் என்றால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேளையிலே நான் என் மகனை, என் மகளை நான் தூக்கி விடுவேன் அதில் இருந்து என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, என் அப்பன் இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் அதிபதியாயிருந்து அவர் உங்களை தூக்கி அவர் விடுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம், அவர் அதிபதியாயிருந்து அவர் நமக்கு செய்கிறது, he will carry you to carry. வேதத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது காயேன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியவில்லை. காயனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோட முதற் பலனிலே நீங்கள் வந்து எனக்கு பலி செலுத்துங்கள் என்று சொல்லும்போது, காயனும் அவன் சகோதரனாகிய ஆபேலும் கர்த்தருக்கு முன்பாக வந்து காணிக்கை செலுத்துகிறார்கள். அவள் இருவரும் கர்த்தருக்கு முன்பதாக தங்களுடைய காணிக்கைகளை பலியாக செலுத்தும் பொழுது கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது நிமித்தமாக காயின் பொறாமை கொண்டு
தன் சகோதரனாகிய ஹாபேலை கொன்று போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது நிமித்தமாக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையை பெற்ற காயின் இந்த வேளையில சொல்லுகிறா, கர்த்தரை நோக்கி சொல்லுகிறா, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. அந்த சகிக்க முடியாது என்ற வார்த்தை என்னால் கேரி பண்ண முடியாது, இந்த தண்டனை என்னால் கேரி பண்ண முடியாது. அது ஆங்கில வார்த்தை நமக்கு இப்படியாக அர்த்தம் சொல்லுகிறது, என்னால் சுமந்து செல்ல முடியாது, இந்த தண்டனை என்னால் சுமந்து செல்ல முடியாது. சிறைச்சாலைக்கு போய் வெளியே வந்தவர்களை பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும், இனி நான் அந்த சிறைச்சாலைக்கு நான் போகக்கூடாது, இனி எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு தண்டனை எனக்கு உண்டாகக்கூடாது. காரணம் என்னன்னா, சிறைச்சாலையிலே அவர்கள் அனுபவிக்கிற அந்த தண்டனை அவர்களாலே சகிக்க முடியாதபடியினால். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை நீங்கள் சந்தித்து பாருங்க, அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை சீக்கிரமாக வெளியே கொண்டு வாருங்க, என்னை சீக்கிரமாக வெளியே கொண்டு வர பாருங்க, என்னை சீக்கிரமாக வெளியிடுங்க, என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது, என்னால் இந்த தண்டனையை சகிக்க முடியாது, என்னை சீக்கிரமாக வெளியிடு. காரணம், தண்டனை ஒரு மனுஷனை மேற்கொள்ளும் போது அந்த தண்டனையை அந்த மனுஷனால் சகிக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, காயின் அதை தான் சொல்லுகிறான், எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, என்னால் கேரி பண்ண முடியாது, என்னால் சுமக்க முடியாது. கர்த்தரை நோக்கி அவர் சொல்லுகிறார், அப்பா என்னால் நீங்க இட்ட அந்த தண்டனை என்னால் சுமக்க முடியாது, என்னால் கேரி பண்ண முடியாது. இன்றைக்கு அந்த விதமான அனுபவத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் சிறை தண்டனையை குறித்து நான் இந்த இடத்துல சொல்ல, சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நாம் சுகமாக சுபிட்சமாக சுகித்திருக்கும்படி சேமமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை காலங்களிலே இன்றைக்கு அந்த விதமான அனுபவம் இல்லாமல் சமாதானத்தை இழந்தவர்களாய், சந்தோஷத்தை இழந்தவர்களாய், மகிழ்ச்சியை இழந்தவர்களாய், இன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் இன்றைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அது ஒரு தண்டனை. சமாதானம் இல்லையா? அது ஒரு தண்டனை. சந்தோஷம் இல்லையா? அது ஒரு தண்டனை. மகிழ்ச்சி இல்லையா? அது ஒரு தண்டனை. அப்படியானால் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் காரணமாக இருக்கிற காரியம் எது? இந்த நாட்களில் ஒரு தண்டனையாக எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும், எப்பொழுது என்னோட வாழ்க்கையில், என்னோட குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் ஒரு சந்தோஷமாய் நான் இருப்பேன், எப்பொழுது நான் ஒரு சமாதானமாய் இருப்பேன் என்று சொல்லி அந்த நாட்களுக்காக, அந்த காலங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, தண்டனை போன்ற ஒரு கால சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை கம்பெனி நான் ஏறி இறங்கிட்டேன், எத்தனை இன்டர்வியூ நான் போயிட்டு வந்துட்டேன், இன்னும் எனக்கு வேலை இல்லையே. நான் படித்தது இந்த படிப்பு, என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு பணங்களை செலவிட்டு நான் விரும்பின அந்த படிப்பை என்னை படித்து வைத்தார்கள். ஆனால் அந்த படிப்பிற்கேற்ற ஒரு வேலை எனக்கு இல்லாமல் இன்றைக்கு இந்த ஒரு வேலையில் இருக்கிறேனே, எனக்கு எப்பொழுது அந்த வேலை எனக்கு கிடைக்கும்? நான் செய்கிற வேலைக்கு எனக்கு உகந்த ஏற்ற ஒரு வருமானம் எனக்கு இல்லையே, எனக்கு அந்த பணம் இல்லையே என்று சொல்லி எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்?
இது போல உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையிலே, எந்தெந்த காரியங்களிலே என் தேவனுக்குரிய தேவ ஜனமே, ஒரு நன்மை உண்டாகாதா என்று காத்திருக்கிற இந்த நாட்கள் எத்தனை பேர் தண்டனை போன்ற ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை ஆர்டர்கள் நான் எடுக்கிறேன், எத்தனை கம்பெனி நான் ஏறி இறங்குறேன், எத்தனை துறைகளுக்கு நான் ஏறி இறங்குறேன். ஆர்டர்கள் எனக்கு கிடைத்தும் அந்த ஆர்டர்கள் என்னை விட்டு போய் விடுகிறதே. நான் நினைக்கிற அந்த ஆர்டர்ஸ் எனக்கு கிடைக்கலையே. என்ன, என்னோட வேலையில என்னோட டார்கெட்டை என்னால் முடிக்க முடியவில்லையே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டார்கெட்டை என்னால் செய்ய முடியலையே. என்ன, ஏதோ ஒன்று ஒரு குறைவை வைத்து வைத்து ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவே ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற ஒரு அனுபவம், அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு அனுபவம் போல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், என் அன்புக்குரியவர்களே, என்னால் இவை சுமந்து செல்ல முடியல, என்னால் சுமந்து கொள்ள முடியல. I cannot carry, I cannot able to carry my problems, I cannot able to carry my situations. இன்று இந்த காலவெளியில் நீங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? சுமந்து செல்ல முடியல, என்னால் சுமக்க முடியாது என்று இந்த காயனை போல இந்த தண்டனை என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னோட குடும்பத்தில், என்னோட வாழ்க்கையில், என்னோட வேலையில், இந்த சமுதாயத்தில் எனக்கு நேரிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை மாற வேண்டும், என்னால் சகிக்க முடியவில்லை என்று காயனை போல நீங்கள் சொல்வீர்கள் என்றால், வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லேவியர் ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணியை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது தெரியுங்களா? உங்களை குறித்து உங்களை அறிந்த தேவன், உங்களை கண்ட என் தேவன், நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை அறிந்த என் ஆண்டவர், அவர் சொல்லுகிறார், சாட்சியாக அறிந்திருக்கிற நான் என் பிள்ளைகளை குறித்து, அவள் குடும்பத்தை குறித்து, அவள் வேலையிலே ஒரு தண்டனை போல ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய காலங்களை சாட்சியாக அறிந்திருக்கிற கண்ட நான் அவர்களை சுமந்து சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? சுமந்து சொல்லுவேன். ஆகவேதான் என் அப்பன் இயேசு உங்கள் நடுவிலே அதிபதியாய் இருந்து அவர்களை நான் சுமந்து செல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனத்தின்படியாக கண்டவர், அறிந்தவர் அவர், நம்முடைய அந்த அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். இந்த நாட்களை நாம் சுகமாயிருக்க, நாம் சுபிச்சமாயிருக்க, நாம் சுகித்திருக்க, நாம் சேமமாயிருக்கும்படி அதற்குள்ளான ஒரு வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அந்த அக்கிரமத்தை அவர் சிலுவையிலே சுமந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்காக அவர் சுமந்தார். பாவம் இல்லாதவராய் நமக்காக ஒருவேளை அவர் சிலுவையிலே தொங்கவில்லை என்றால், நமக்காக ஒருவேளை சிலுவை அவர் சுமக்கவில்லை என்றால், இந்த வசனத்தின்படி அவர் பாவம் செய்தவராய் இருந்திருக்கும். ஆகவேதான் பாவம் இல்லாதவராய் மரணத்தை ஜெயிக்க, பாதாளத்தை வெல்ல அவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக அந்த சிலுவையை சுமந்து சென்றார். காரணம், சாட்சியாக அவர் உங்களை கண்டு அறிந்தபடியினால். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், நான் அவர்கள் நடுவில் அதிபதி
அதிபதியாயிருந்து தண்டனை போன்ற ஒரு சூழ்நிலை இடுக்கமான வாசலுக்குள்ளாக நெருக்கத்தின் வாசலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நான் சுமந்து செல்லுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னால சுமந்து கொள்ள முடியல, இந்த சூழ்நிலை என்னால சுமந்து கொள்ள முடியலன்னு சொல்லி தவிக்கிறேன் பிரியமானவர்களே, இதோ சுமந்து செல்லுகிறேன் என் அப்பன் இயேசு உங்கள் நடுவில் அதிபதியாயிருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சுமந்து செல்லுவார். மூன்றாவது, take away in everything. He will take away in everything. To take away. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராக நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. ஈசாக்கு முதிர் வயதான போது தன் மூத்த குமாரனை அழைத்து, ஏசாவை அழைத்து அவர் சொல்லுகிறார், நான் முதிர் வயதானே, என் மரணம் இன்ன நாளில் என்று நான் அறியேன். ஆகையால் நீ போ, ஆயத்தத்தோடு கூட நீ போய் எனக்காக வேட்டையாடு என்று. அதுல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. உன் அம்பரா துணியையும் உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு போய் வேட்டையாடு என்று சொல்லுகிறார். ஏசா அப்படியே அவர் செய்ய நான் கடந்து போனார். நாட்களே இந்த வசனம் எதை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், ஒருவேளை இந்த நாட்களில் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கிற அந்த காரியங்களை, எடுத்துக்கொண்டு போக முடியாது இருக்கிற அந்த காரியங்களை என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுத்திருப்பார். அந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் படிக்கக்கூடிய ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நன்மைகளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அந்த நன்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை எடுத்துக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம். சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எனக்கு இருந்தும் இல்லாதது போல, எனக்கு எல்லாம் இருக்குங்க ஆனா பயன்படுத்த முடியல, எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு ஒன்றும் குறையில்லை, எதையும் என்னால் யூஸ் பண்ண முடியல, பயன்படுத்த முடியல சொல்வதை நாம் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அது போல ஒரு அனுபவத்தில் கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருந்தும், ஏசா வேட்டையாட போவதற்கு ஏசாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளும்படி ஈசாக்கு, தன் தகப்பன் ஈசாக்கு சொல்லும் போது ஏசா அதை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்க. அது போல இந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை, உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளும்படி சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு சரீரம் உங்களுக்கு தடை செய்யும் என்றால், வியாதி ஒரு தடையாக இருக்கும் என்றால், சுகவீனம் ஒரு தடையாக இருக்கும் என்றால், பலவீனம் ஒரு தடையாக இருக்கும் என்றால், சோம்பல் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் என்றால், அசதி உங்களுக்கு தடையாக இருக்கும் என்றால், நிர்விசாரிப்பு உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் என்றால், நீங்கள் அதை எடுத்து நீங்கள் போவதற்கோ, நீங்கள் எடுத்து நீங்கள் செய்வதற்கோ, நீங்கள் எடுத்து அதை பண்ணுவதற்கோ உங்களிடத்தில் இல்லாத ஒரு நிலை, உடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தடுமாறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் விட்டிருக்கிற என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், நான் அவர்கள் நடுவிலே அதிபதியாக
நான் அவர்களை எடுத்துக்கொள்ளுவேன் என்று. அப்படின்னா அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதை எடுத்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரா? உங்களால முடியாததை அவர் எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? என் அன்புக்குரியவர்களே, இதுதான் அதிபதியினுடைய ஒரு குணாதிசயம். He is the ruler of the prince. That is the ruler of the prince. ஒரு அதிபதியினுடைய ஆளுகை அதுதான். தம் அண்டையில வருகிற ஜனங்களுக்கு, தம்மிடத்தில் இருக்கிற ஜனங்களை என் ஆண்டவர் தூக்கிவிட்டு அவர்களை சுமந்து சென்று அவர்களை எடுத்து கொள்ளுகிற அனுபவத்திற்கு நேராக என் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நான் இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர்தான் என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, தூக்கிவிட யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தூக்கி விடுகிறவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை சுமந்து செல்ல யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சுமந்து செல்லுகிறவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு எடுத்துக் கொடுக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? எடுத்துக் கொடுக்கிறவர் உங்கள் நடுவிலே அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களை முற்றிலுமா நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை நடத்தி செல்ல இதோ அவர் அதிபதியாயிருந்து அவர் உங்களை நடத்த போகிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துவோமா? இந்த ஆண்டிலே, வருஷத்தின் துவக்கத்திலே, ஓ என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்ட பிறகு அவர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கீழே இருக்கிறீர்களோ, அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீர்களோ, அவர் தூக்கி விடுகிறார். அழிவு உங்களுக்கு உண்டாகாதபடி, உங்களால் சுமந்து செல்ல முடியாதபடிக்கு ஒரு தண்டனை போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை சுமந்து செல்லுகிறவராக இருக்கிறார். எல்லாம் இருந்து கொடுத்தோம் சமுதாயத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை வைத்து அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் இதோ அவர் உங்களுக்கு எடுத்து கொடுத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை இந்த வேளையிலே நமக்கு நேராக நாம் அழைப்போமா? அந்த பிரின்ஸை, அந்த அதிபதியை இந்த வேளையிலே நாம் அழைப்போமா? ஒரு நிமிடம் நாம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். முடிந்தால் நீங்கள் முழங்கால் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு அதிபதியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஆண்டு நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக நீர் எனக்கு அதிபதியாக இருப்பேன் என்று சொன்னவர். ஆமாண்டவரே, இந்த வேளையில் என் நடுவில் இருக்கிற என் அப்பன் இயேசு என்னை தூக்கி விடுங்கப்பா. என்னை இப்பொழுது நான் இருக்கிற இந்த நிலையில் இருந்து என்னை தூக்கி விடுங்க. யோசேப்பை தூக்கி விட்டுவ, சிலுவையை சுமந்து சென்றவோ, எங்களை எடுத்துக்கொள்ளும்படி திரும்பவும் வரப்போகிறவர் இந்த நாட்களில் எங்களை தூக்கி விட்டு எங்களை சுமந்து சென்று எங்களுக்கு உண்டானதை எங்களுக்கு நீங்க எடுத்துக் கொடுங்கப்பா. கேளுங்க, எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க. என்னால எடுக்க முடியல. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஒருவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், குளத்தின் அருகிலே இருக்கிறான். ஆனால் அந்த குளத்திலே ஒரு முறை அந்த தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் ஒருவர் அதில் இறங்குகிறார்களோ அவள் சுகத்தை பெற்றுக்கொள்வார். ஆனால் அந்த குளத்தின் அருகிலேயே இருக்கிற ஒரு மனுஷன் பல வருஷமாக இருக்கிறான். ஆனால் அவனால் அதற்குள்ளாக போக முடியவில்லை. தூக்கி சுமந்து அதற்குள்ளாக போக எடுத்துக்கொள்ள முடியல. அந்த இடத்துல என் ஆண்டவர் தூதனை அனுப்பி அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார் அல்லவா. அந்த ஆண்டவர் இந்த வெள்ளி உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். முடியல 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 என்று காணப்படுகிற அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இதோ உங்களை தூக்கிவிட்டு உங்களை சுமந்து சென்று உங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக
இதோ இந்த வழியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. ஒப்பு கொடுக்கிற மக்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் தாமே இந்த அனுபவத்தின்படியாக உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. வார்த்தை நிறைவேற்றுங்க, வார்த்தை நிறைவேற்றுங்க. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உந்தன் தயவா என்னை நடத்தும். உந்தன் தயவா என்னை நடத்தும். கர்த்தராகிய நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார் என்று கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய ஜனத்தை தொடர்ந்து இந்த நாளில் நீர் பேசின வார்த்தையின்படியாக நீர் அதிபதியாய் இருந்து, ஒரு அதிபதி தான் செய்கிற அந்த காரியங்கள் தூக்கி விடுகிற அந்த அனுபவம், சுமந்து செல்லுகிற ஒரு அனுபவம், எடுத்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இருந்து நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அதனால் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் நன்மையும் கிருபையும் உம்முடைய மக்கள் அனுபவிக்க உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், சமாதானத்தின் தேவனீர் கூட இருந்து தொடர்ந்து நடத்துவீராக. பரிசுத்த ஆராதனை தேவன் தாமே நீர் பொறுப்படுத்த நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக, உம்முடைய பிரசன்னம் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறோம். பரிசுத்த ஆராதனை சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடும் நம் குடும்பங்களோடும் விசுவாச மக்கள் அனைவரோடும் உலகெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வருகை வரையிலும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. Shalom to you everyone.